ஓம் சாந்தி 16/9/2024 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது அதிசயமான சத்சங்கம் ஆகும். இங்கு உங்களுக்கு உயிருடன் இருந்து இறப்பதற்கு கற்பிக்கப்படுகிறது. உயிருடன் இருந்தே இறப்பவர்களே அன்னப்பறவை ஆகிறார்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது என்ன ஒரு கவலை உள்ளது? பதில்: நாம் விநாசத்திற்கு முன்னதாக சம்பன்னம் ஆக வேண்டும், அதாவது முழுமை ஆக வேண்டும். எந்த குழந்தைகள் ஞானம் மற்றும் யோகத்தில் வலுவானவர்களாக ஆகிக்கொண்டே செல்கிறார்களோ அவர்களுக்கு மனிதனை தேவதையாக்குவது மனதிற்கினிய பழக்கமாக ஆகிக்கொண்டே போகிறது. அதாவது அவங்களுடைய ஹாபியாக ஆயிடுது, பொழுதுபோக்காக ஆயிடுது அப்படின்றார். அவர்களால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது. ஜீன் பூதம் போல ஓடிக்கொண்டே இருப்பார்கள். சேவையுடன் கூடவே தங்களையும் சம்பன்னமாக ஆக்கும் கவனமும் அவர்களுக்கு இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் சாகாரத்தில் இருக்கிறார்கள், அதாவது உடலில் இருக்கின்றார்கள். மேலும் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆவார்கள், ஏனெனில் தத்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் சகோதர சகோதரியாக ஆக்குகிறார்கள் என்று உங்களை எல்லோரும் கூறுகிறார்கள். உண்மையில் ஆத்மாக்களாகிய நீங்கள் சகோதர சகோதரர்கள் ஆவீர்கள் என்று குழந்தைகளுக்கு தந்தை இப்பொழுது புரிய வைக்கின்றார். இப்பொழுது புதிய படைப்பு, அதாவது புது சிருஷ்டியானது ஆகிறது. எனவே முதலில் பிராமணர்கள் அவசியம் வேண்டும் இல்லையா? அதை வச்சு குடுமி பிராமணர்கள் வேண்டும். அவங்க மூலமாக தான் புது படைப்பானது படைக்கப்படுகிறது. நீங்கள் கூட ஏற்கனவே சூத்திரர்களாக இருந்தீங்க, இப்பொழுது டிரான்ஸ்ஃபர் ஆகி இருக்கிறீர்கள். சூத்திரரிலிருந்து பிராமணர் ஆயிட்டீங்க. பிராமணர் கூட அவசியம் வேணும் இல்லையா? புது உலக, அதாவது புது படைப்புக்கு பிராமணர் வந்து வேணும் அப்படின்றார். பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரோ பிரசித்தமானது. இந்த கணக்குப்படி குழந்தைகளாகிய நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆகிறோம். அதாவது ஷோபாபா பிரம்மா மூலமாக நம்ம தத்தெடுத்த பிறகு நமக்குள்ளே வந்து சகோதரன் சகோதரி, நம்ம ஆத்ம ரீதியாக பார்த்துக்கிட்ட அனைவரும் சகோதர சகோதரர்கள் அப்படின்றார். எல்லோருமே பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆவார்கள். எனவே அவசியம் சகோதர சகோதரியாக இருக்க வேண்டும். இதை அறியாதவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே அறியாதவர்களாக தான் இருக்காங்க, குருட்டு நம்பிக்கை உடையவர்களாக இருக்காங்க. யாருக்கு பூஜை செய்கிறாங்களோ இவர் இன்னார் என்று நம்பிக்கை மற்றும் கொள்கிறாங்க. மற்றபடி அவர்களுடைய செயல்கள் எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. அவங்களை பற்றிய முழுமையான சரித்திரம் எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. லக்ஷ்மி நாராயணருக்கு கூட பூஜை செய்கிறாங்க, ஆனால் அவங்க எப்போ வந்தாங்க, எப்படி அந்த பதவியை அடைஞ்சாங்க, எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. அதே போல் சிவனுக்கு கூட எத்தனை ஏராளமான பூஜாரிகள் இருக்காங்க. பூஜை செய்கிறாங்க, பிறகு என்ன பண்ணிடுறாங்க, சிவன் வந்து கல்லில் இருக்கார், மண்ணில் இருக்கார், அணுவிலும் இருக்கார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுவா அவருடைய வாழ்க்கை சரித்திரம் அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து அறிவுபூர்வமான விஷயமே கிடையாது. எல்லாருமே அறியாமையில் இருக்காங்க அப்படின்றார் பாபா. நாங்கள் பிரம்மா குமாரி என்று ஏன் அழைக்கிறோம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிய வைக்கலாம். ஏனெனில் பிரம்மாவின் குழந்தைகளாகவும் மற்றும் தத்தெடுக்கப்பட்டவர்கள் ஆவோம். ஆகையினால பிரம்மா மூலமாக சிவபாபா தத்தெடுக்கப்படுறதுனால நம்ம பிரம்மா குமாரி அப்படின்றத நீங்கள் புரிய வைங்க. அதோடு நாங்கள் வந்து குக வம்சாவளி கிடையாது, முக வம்சாவளி. நாங்கள் வந்து பிரம்மா மூலமாக பிராமணர்கள் நாங்கள் படைக்கப்படுறோம் அப்படின்றத நீங்கள் புரிய வைக்கலாம் அப்படின்றார். பிராமணிகளோ சகோதர சகோதரிகள் ஆவார்கள். எனவே அவர்களிடையே குற்றப்பார்வை என்பது இருக்க முடியாது. மோசமான சிந்தனைகளில் முக்கியமானதே வந்து காமத்தினுடையது. நாங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதர சகோதரி ஆகிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நாம் அனைவரும் சிவபாபாவின் குழந்தைகள் சகோதர சகோதரர்கள் ஆவோம் என்று இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். உங்களுக்கு இந்த ஞானத்தின் புரிதல் என்பது இப்போ வந்துருச்சு அப்படின்றார். இது உறுதியாக உங்களுக்கு இருக்குது. ஆனால் உலகத்திற்கு எதுவுமே தெரியாது. இந்த விஷயங்கள் எதுவுமே அவங்க அறியாமல் இருக்காங்க அப்படின்றார். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருவர் என்பதை கூட நீங்கள் புரிய வைக்கலாம். பெரிய பெரிய தர்மத்தினர் கூட இந்த நிராகார தந்தையை வந்து ஏற்றுக்கிறாங்க.
அவர் நிராகார ஆத்மாக்களின் தந்தை ஆவார். மேலும் பின் சாகாரத்தில் அனைவரின் தந்தை பிரஜாபிதா பிரம்மா ஆவார். இந்த பிரம்மா மூலமாக தான் பிறகு விருத்தி என்பது ஏற்பட்டுக்கிட்டே போகுது. இந்த மரமும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. பல்வேறு தர்மங்களில் ஆத்மாக்கள் வந்து கொண்டே செல்கிறார்கள். ஆத்மாவோ இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்டதாகும். நீங்கள் எந்த ஒரு தர்மத்தினருக்கும் கூட சொல்லுங்கள், மறுபிறவியோ எல்லோருமே எடுக்கிறாங்க. மேலும் மேலிருந்து புது ஆத்மாக்களும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே பாபா புரிய வைக்கிறாரு, நீங்களும் மனிதர்கள் தான். மனிதர்களுக்கு தான் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது, இதன் படைப்பு கர்த்தா யார், இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறது என்று இந்த படைப்பின் முதலிடை கடை பற்றி மனிதர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் யாருக்கும் தெரியல. நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க பாபா மூலமாக. மனிதர்கள் தான் அறிந்து பிறகு தேவதையாகிறார்கள். மனிதனை தேவதையாக்குபவர் கூட ஒரே ஒரு தந்தை தான். நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் ஆகாதவரை இங்கு வர முடியாது. முழுமையான கோர்ஸ் பாடமுறை பெற்று புரியாதவரை நீங்கள் பிராமணர்களின் சபையில் எவ்வாறு அமர முடியும்? இந்த இந்திர சபைக்கு நீங்கள் வரணுன்னா பிரம்மாவின் குழந்தையே ஆகணும். 7 நாள் கோர்ஸ் முழுமையாக பெற்றிருக்கணும். எல்லா ஈஸ்வரிய நியமங்களையும் கடைப்பிடிச்சிருக்கணும் அப்படின்றார். இந்த இந்திர சபைன்னு சொல்லப்படுது. இந்திர சபையில் யார் ஒன்று கூடுவாங்க அப்படின்னா பரிகள், தேவதைகள் ஒன்று கூடக்கூடிய இடம். தேவதையாக ஆகக்கூடிய குழந்தைகள் ஒன்று கூடக்கூடிய இடம். அதாவது பிரம்மாவின் முக வம்சாவளி, பிரம்மாவின் ஆச்சாரிகள், பிரம்மாவின் ஆச்சாரியப்படி நடக்கக்கூடியவர்கள் ஒன்று கூடக்கூடிய இது இடம் அப்படின்றார். இப்பொழுது நீங்கள் ஞானக்கடலில் ஞான ஸ்நானம் செய்வதால் பரிகள், அதாவது தேவதை ஆயிடுறீங்க. எப்படி இருந்த நாம் எப்படி ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் யார் என்றுமே தூய்மையான தந்தையோ என்றுமே மிகவும் அழகானவராக இருக்கிறாரோ அந்த பிரயாணி உங்களை அதுபோல ஆக்குவதற்காக கருமையான உடலில் பிரவேசம் செய்கிறார். இப்பொழுது வெண்மையானவராக யார் ஆக்க முடியும்? பாபா தானே ஆக்க முடியும். அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த நேரம் உங்கள் எல்லாரையும் வெண்மையானவராக அழகானவராக ஆக்கிறதுக்காக இப்போ நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் வெண்மையாக ஆக வேண்டியுள்ளது. படிப்பிக்கக்கூடிய ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தையாவார். படிப்பில் எல்லோரும் ஒரே ரசனை உடையவர்களாக இருப்பது கிடையாது. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. அனைவரும் ஒரே மாதிரி படிக்கிறது இல்லை. உங்களிடம் கூட நிறைய பேர் வருவார்கள். ஆனால் பிராமணராக அவசியம் ஆக வேண்டும். பிறகு ஒரு சில நல்ல குழந்தைங்க நல்ல முறையில் புரிஞ்சிக்கிட்டு படிக்கிறாங்க. ஒரு சிலர் குறைவாக படிக்கிறாங்க. யார் படிப்பில் எல்லோரையும் விட நன்றாக இருக்கிறார்களோ அவர்களால் மற்றவர்களுக்கும் கற்பிக்க முடியும். இத்தனை கல்லூரிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் கூட புரிந்து கொள்ள முடியும். இந்த கல்லூரியில் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் கிடைக்கிறது என்று யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளும் வகையில் அப்பேற்பட்ட கல்லூரியை அமையுங்கள் என்று பாபா கூட குழந்தைங்களுக்கு அறிவுறுத்துகிறார். பாபா அடுத்து சொல்கிறாரு, ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு ஏராளமான தர்மங்கள் ஆகிவிட்டன. ராமராஜ்யத்திலோ சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினர் மட்டுமே இருப்பாங்க. இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த படிப்பு வேறு யாருடைய புத்தியிலும் இந்த உலகத்தில் இப்போ கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாரும் இருக்கிறது எங்கே அப்படின்னா ராவண ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த படிப்பு புரியலை, தெரியலை. ராமராஜ்யம் என்பது சத்தியுகத்தில் இருக்கும். பாபா சொல்கிறாரு, நான் உங்களை தகுதி உடையவராக ஆக்குகிறேன் என்று. பிறகு நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க? ராமராஜ்யம் முடிஞ்சு பிறகு ராவண ராஜ்யத்துக்கு போகும்போது நீங்களும் தகுதியற்றவர்களாக ஆயிடுறீங்க. தகுதியற்றவர் என்று ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பதீதமானவராக ஆயிடுறீங்க. ஆகையினால தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது என்றார். அடுத்து பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பூஜிக்கத்தக்கவர்களாக இருக்கும்போது புதிய உலகம் இருந்தது என்று பாபா புரிய வைக்கிறாரு. அங்கு மிக குறைவான மனிதர்கள் தான் இருந்தாங்க. முழு உலகிற்கும் நீங்கள் தான் அதிபதியாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ நீங்கள் சகோதரன் சகோதரியாக ஆகிறீங்க. இவர்கள் வீட்டையே ரெண்டாக்குறாங்க. இவங்க சண்டையை உற்பத்தி பண்ணுறாங்க பிரம்மா குமாரிகள் அப்படின்னு உங்களை தவறாக சொல்கிறாங்க. பிறகு எந்த மனிதர்கள் உங்களை தவறாக பேசினாங்களோ பிறகு அவங்களும் ஒரு காலம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இந்த கல்வியை கற்றுக்கிறதுக்காக இங்கே உங்களை தேடி வருவாங்க அப்படின்றார். இங்கே வந்த பிறகு ஞானத்தை நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படின்றார். இந்த அர்த்தத்தையும் சகோதரன் சகோதரியாக ஏன் உறவு முறையில் அப்படி பார்க்க சொல்கிறாங்கன்ற ஒரு அர்த்தத்தை கூட இங்கே வந்தால் அவங்களே புரிஞ்சுப்பாங்க அப்படின்றார்.
சகோதரன் சகோதரி ஆகாமல் தூய்மை எங்கேருந்து வரும்? எல்லாமே தூய்மையை பொறுத்து தான் இருக்குது. பாபா வருவது கூட தூய்மையற்ற இந்த பதீதமான உலகத்தில் தான் வரார். இந்த பதீதமான உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் கூட பார்த்தா உணவு பழக்க வழக்கங்கள் செயல் எல்லாமே அசுத்தமாக இருக்குது அப்படின்றார். அது நான் யாருடைய சரீரத்தில் வரேன் அப்படின்னா அநேக பிறவியின் கடைசி சரீரத்தில் தான் நான் பிரவேசம் செய்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இவரோ 84 பிறவி முழுசாக எடுக்கிறார். லாஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு ஸோ லாஸ்ட். கடைசியில் வந்தவர் தான் முதல்ல வராரு, பிறகு முதல்ல வந்தவரே கடைசியில் வராரு. உதாரணமோ ஒருவருக்கு சொல்லப்படுது அப்படின்றார். அவர் மூலமாக தான், அந்த பிரம்மா மூலமாக தான் இந்த முழு சிருஷ்டியானது வளருது அப்படின்றார். இப்பொழுது இது மிகச்சிறிய செடியாக இருக்குது இந்த பிராமணர்களினுடைய உலகம். இந்த பிராமணர்களுக்கு கூட புயல்கள் நிறைய ஏற்படுது அப்படின்றார். சத்தியுகத்தில் புயல்களுக்கான விஷயமே கிடையாது. மேலிருந்து புது புது ஆத்மாக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கு புயல்கள் ஏற்பட்ட உடனே ஆத்மாக்கள் என்ன ஆயிடுறாங்க? விழுந்துடுறாங்க அப்படின்றார். அங்கோ மாயையின் புயல்கள் இருப்பதே கிடையாது. இங்கு அமர்ந்தபடியே இறந்து விடுகிறார்கள். மாயா ஒரு அடி கொடுத்தா பாபாவே விட்டுடுறாங்க அப்படின்றார். மற்ற எந்த தர்மத்திலும் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறது கிடையாது. ராவண ராஜ்யம் மற்றும் ராமராஜ்யம் பற்றி வேறு யாரும் புரிந்து கொள்வதும் கிடையாது. சத்சங்கங்களுக்கு செல்கிறார்கள் என்றாலும் கூட அங்கு இறப்பது வாழ்வது பற்றிய விஷயம் எல்லாமே மற்ற சத்சங்கத்தில் கிடையாது. ஆனால் இங்கே குழந்தைகள் தத்தெடுக்கப்படுகின்றார்கள். நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகளாகவும் அவரிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆஸ்தி எடுக்க எடுக்க பிறகு சில குழந்தைங்க விழுந்துடுறாங்க. பிறகு விழுந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆஸ்தியும் கூட முடிஞ்சு போயிடுது. அன்னப்பறவையிலிருந்து சில பேர் கொக்கா கூட மாறிடுறாங்க. தந்தையும் கருணை உள்ள உடையவராக இருக்கிறதுனால பிறகு குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறாரு? புரிய வச்சுக்கிட்டே இருக்கார். மீண்டும் மீண்டும் குழந்தைங்களுக்கு புரிய வச்சு விழாத அளவுக்கு பாபா பார்த்துக்கிறார். ஒரு சில குழந்தைங்க விழுந்துட்டாலும் கூட மீண்டும் மீண்டும் பாபா புரிய வைக்கும் பொழுது அவங்க எழுந்துடுறாங்க. யார் நிலையாக ஸ்திரமாக இருக்காங்களோ அவர்களுக்கு தான் மகாவீரர் ஹனுமான் என்று சொல்கிறார்கள். நீங்களும் கூட மகாவீரர் மகாவீராங்கனை ஆவீர்கள். வரிசை கிரமமாக இருக்கவே செய்கிறீங்க. எல்லோரையும் விட பயில்வானுக்கு தான் மகாவீரர்னு சொல்லப்படுது. ஆதி தேவனுக்கும் கூட மகாவீர் என்று கூறப்படுகிறது. அவர் மூலமாக தான் இந்த மகாவீரர்கள் எல்லாமே பிறக்கிறாங்க. பின்னர் உலகத்தின் மீது நீங்கள் தான் ஆட்சி புரியுறீங்க அப்படின்றார். இப்பொழுது அளவற்ற சுகத்தை பெறுவதற்காக நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் என்று பாபா கூறுகின்றார். உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற சுகம் கிடைக்கிறது. ஆகையினால் இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்கணும், மேலும் எச்சரிக்கையோடும் இருக்கணும் அப்படின்றார். ஏன்னா மாயா என்ன பண்ணுது? கூடவே இருக்குது அப்படின்றார். இங்கே பதவியோ வரிசை கிரமமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நடிகரினுடைய பதவியும் தனித்தனியானது. எல்லோருக்குள்ளும் இறைவனே இருக்க முடியாது. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. நீங்கள் தந்தை பற்றியும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றியும் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. படிப்பிலும் கூட வரிசை கிரமம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்றார். ஏன்னா இது எல்லையில்லாத படிப்பு. இதில் குழந்தைகள் மிகவும் கவனத்தோடு இருக்கணும். படிப்பை ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. நாம் எல்லாருமே இறை மாணவர்கள். இறை தந்தை தான் நமக்கு படிப்பிக்கிறார் என்ற போதை குழந்தைகளுக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானம் மற்றும் யோகத்தில் வலிமை உடையவர்களாக ஆனீர்கள் என்றால் ஜீன் பூதம் போல இடைவிடாமல் காரியம் செய்வீர்கள். அதாவது உங்கள் மூலமாக சேவை நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றார். மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய பழக்கம் கூட உங்களுக்கு ஏற்பட்டுடும். இறப்பதற்கு முன்னதாகவே தேர்ச்சி அடைய வேண்டும். சேவையும் கூட நிறைய செய்யணும். பின்னாலோ சண்டை மூண்டுவிடும். அந்த நேரம்லாம் இயற்கை சீற்றங்கள்லாம் ஏற்படும். அந்த நேரம் நீங்கள் புருஷார்த்தம் செய்ய முடியாது. இப்போவே நீங்கள் எல்லாத்தையும் அடையணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், லாஸ்ட் ஸோ ஃபஸ்ட். கடைசியிலிருந்து முதலில் செல்வதற்காக மகாவீரராகி புருஷார்த்தம் செய்ய வேண்டும். மாயையின் புயல்களில் ஆடி போகக்கூடாது. தந்தைக்கு சமானமாக கருணை உள்ளம் உடையவராகி மனிதர்களின் புத்தியின் பூட்டை திறப்பதற்கான சேவை செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், ஞானக்கடலில் தினமும் ஞான ஸ்நானம் செய்து பரிஜாதா இளவரசி ஆக வேண்டும். ஒரு நாள் கூட படிப்பை தவறவிடக்கூடாது. பகவானுக்கு நாம் மாணவர்களாக இருக்கின்றோம் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். வரதானம்,
கம்பீரம் என்னும் குணத்தின் மூலம் முழு மதிப்பெண் பெறும் கம்பீரத்தின் தேவி தேவதை ஆகுங்கள். கம்பீரம்னா அந்த பக்குவம் அடைந்த முதிர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு குணத்தின் மூலமாக முழு மதிப்பெண் பெறக்கூடிய கம்பீரத்தின் தேவி தேவதை ஆகுங்கள் அப்படின்றார். வரதானத்தின் விளக்கம் பாபா சொல்கிறாரு, நிகழ்காலத்தில் கம்பீரம் எனும் குணம் ரொம்ப ரொம்ப அவசியமாகும். ஏனெனில் பேசும் பழக்கம் அதிகமாகிவிட்டது. வாயில் வந்ததெல்லாம் பேசுகின்றீர்கள். யாரேனும் ஒரு நல்லது செய்துவிட்டால் அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா பாதி கணக்கு முடிஞ்சிருச்சு. பிறகு மீதி தான் சேமிப்பாகுது. கம்பீரமானவருக்கு ஆனால் முழுமையும் சேமிப்பாகும். எனவே கம்பீரத்தின் தேவி தேவதையானால் தனது முழு மதிப்பெண் சேமிப்பாகும். செய்த செயலை வர்ணனை செய்வதால் மதிப்பெண் குறைந்துவிடும். ஸ்லோகன்: புள்ளி ரூபத்தில் அதாவது பிந்து நிலையில் நிலைத்திருந்தால் பிரச்சனைகளை ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நீங்கள் புள்ளி ரூபத்தில் நிலச்சி இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளுக்கு ஒரு நொடியில் உங்களால் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.